மாநிலங்களவை உறுப்பினராக முதல்வர் நிதிஷ்குமாரால பீகார் அரசியல்ல பாஜக முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இதையொட்டி நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு இருவேறு கருத்துக்களால பிளவுபட்டிருக்காங்க. பீகார்ல 10வது முறை முதல்வராக சுமார் 20 வருடங்களாக தொடர்றாரு ஜேடியூவின் தலைவரான நிதிஷ்குமார். தற்போது அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக செல்வது பீகார் அரசியல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலம் பீகார் அரசியலின் சமநிலை மாறி பாஜக முக்கியத்துவம் பெற வாய்ப்புகள் உள்ளதா தெரியுது. எனவே பீகாரின் மாற்றத்துக்கு ஜேடியூவினர் இடையே எதிர்ப்பும் ஆதரவும் கிளம்பியிருக்கு. கடந்த 20 ஆண்டுகளாக பீகார் அரசியலின் மையமாக விளங்கக்கூடிய நிதிஷ்குமார் பதவியேற்று 105 நாட்களை ஆன நிலையில தற்போது ராஜ்யசபாவிற்கு செய்ய தயாராகி இருக்கிறார். இவ்வளவு பெரிய முடிவு திடீரென எப்படி ஏன் எடுக்கப்பட்டது என்பது குறித்து அவரது கட்சி தொண்டர்களிடையே கோபம், அதிருப்தி மற்றும் ஆழ்ந்த குழப்பம் நிலவுது. நிதிஷ்குமாரின் சமூக ஊடக பதிவின்படி அவர் தானாக முன்வந்து ராஜ்யசபா உறுப்பினராக விரும்புகிறார். ஆனா கட்சி தொண்டர்களால் இதை ஏற்றுக்கொள்வது கடினமாயிருக்கு. நிதிஷ்குமார் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என அவர்களால நம்ப முடியல. முதல்வர் நிதிஷின் இந்த சொந்த முடிவின் மீது அவரது கட்சியினர் இருவேறு கருத்துக்களை வெளிப்படுத்த துவங்கியிருக்காங்க. இது பற்றி ஜேடியூவின் பீகார் மாநில தலைவர் ரஞ்சன் பட்டேல் கூறுகையில், எனக்கு அழுவதை தவிர வேறு வழியில் நிதிஷ்குமாரை முதல்வராக நாங்கள் தடியடி உதை குத்துகளால தாங்கணும். 2025ஆம் ஆண்டுல நிதிஷ்குமாருக்கு வாக்குகள் கேட்க வீடு வீடா போனோம். இனி அவர் முதல்வர் இல்லை அப்படின்னா பீகார் வாசிகள் எங்கே போவாங்க? யாராவது முதல்வர் மாற்றும் சக்தி தங்களுக்கு இருப்பதா நம்பினா அவர்கள் தேர்தலை நடத்தி பெரும்பான்மை பெறலாமே என புலம்புகிறார். இந்த பிரச்சனைகளை ஜேடியூவின் முக்கிய மூத்த தலைவர்களான விஜய் சௌத்ரி, லல்லன் சிங் மற்றும் சஞ்சய் ஜா மீது புகார் கூறப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மூவரின் தலைமையில பல ஜேடியூவினர் நிதிஷ் முடிவை ஆதரித்து பேசி வர்றாங்க. இதனால இந்த மூவரும் கட்சியை அளிப்பதாக கூறி ஜேடியூவின் எம்எல்சியான சஞ்சய் காந்தியும் நிதிஷ்குமாரின் மாநிலங்களவை தேர்தலுக்கு ஆதரவளிக்கல. இது போன்ற நிலைமையின் பின்னணியில பல்வேறு காரணங்கள் கூறப்படுது. நிதிஷோட முடிவால் ஜேடியூவின் பல தலைவர்களும் தொண்டர்களும் தங்கள் அரசியல் எதிர்காலத்திற்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு கருதுறாங்க. பீகாரின் அதிகார மாற்றம் ஜேடியூவின் அரசியல் செல்வாக்க பலவீனப்படுத்தி பாஜகவை வலுப்படுத்தும் எனவும் ஒரு கருத்து உருவாகி வருது. ஏன்னா ஜேடியூவின் முழு அரசியல் களமும் நிதிஷ்குமாரை சுற்றியே சுழலுது. பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் அளவிற்கு அவரது கட்சிக்குள்ள வேறு எந்த தலைவரும் இல்லை. இதன் காரணமா நிதிஷ் டெல்லிக்கு சென்றா ஜேடியூ தனது உறுதியான வாக்கு வங்கியின் திறனை இழக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிதிஷின் மகன் நிஷாந்த் குமார் துணை முதல்வராக அமர்த்தப்படுவது பெயரளவிற்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியில ஜேடியூவின் எம்எல்ஏக்கள் பலரும் ஏதாவது ஒரு பெரிய கட்சியுடன் இணைய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு அக்கட்சியின் தலைவர்கள் அஞ்சுறாங்க. இந்த பெரிய கட்சிகளின் லாலுவில் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் பாஜக இருக்காங்க. மேலும் ஜேடியூவின் தலைவரான நிதிஷ்குமார் கூட்டணி அரசியல வல்லுநராக கருதப்படுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி, மெகா கூட்டணியாக இருந்தாலும் சரி, நிதிஷ் இல்லாம கூட்டணியில ஜேடியூவின் பேரம் பேசும் சக்தி பூஜ்ஜியமாகிவிடும் அப்படின்னு கருதப்படுது. நிதிஷ் இல்லாத ஜேடியூவிற்கு பாஜக அல்லது ஆர்ஜேடி ஆதரவளிக்காது அப்படிங்கிறதால பீகாரின் அரசியல் சமநிலை மாறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பீகார் சட்டப்பேரவையின் 243 தொகுதிகளில் சரிநிகர் எண்ணிக்கையில் ஜேடியூ மற்றும் பாஜக போட்டியிட்டன. முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் மீண்டும் முன்னிறுத்தப்பட்டார். இதுல ஜேடியூ விட 4 தொகுதிகளை பாஜக வெற்றி பெற்றது. ஆர்ஜேடி தலைமையிலான எதிர்கட்சியின் மெகா கூட்டணி 35 தொகுதிகள் பெற்றிருப்பது நினைவு கூறத்தக்கது. நிதிஷ்குமார் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் பின்னணி இருக்கக்கூடிய முக்கிய காரணங்கள் என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அவர் உண்மையிலேயே அழுத்தத்தில் இருக்காரா? பீகாரின் அடுத்த முதல்வர் யார்? அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருப்பார்? நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் அரசியல நுழைகிறார் அப்படின்னு சொல்லப்படும் கருத்துக்கள்ல எவ்வளவு உண்மை இருக்கு? மேலும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் எதிர்காலம் என்ன? அவரது உடல்நிலை நடிவடைந்து வருது. முன்பு போல இப்போது அவரால் முடிவுகளை எடுக்க முடியல. அவருக்கு பின் பதவியேற்க போகும் போட்டியில கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் அதிகாரியுமான மணிஷ் வர்மாவின் பெயர் வெளிவர தொடங்கி இருக்கு.
இதைத் தொடர்ந்து நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமாரை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவது குறித்த விவாதங்கள் எழும்பியிருக்கு. இருப்பினும் நிஷாந்த் டெல்லிக்கு செல்ல மறுத்துட்டாரு. அதன் விளைவா லல்லன் சிங், சஞ்சய் ஜா மற்றும் விஜய் சௌத்ரி போன்ற தலைவர்கள் அவர்கள் ராஜ்யசபாவிற்குள் நுழைய இதுவே சரியான நேரம் என்று நிதிஷ்குமாரை ஒத்துக்கொள்ள வச்சிருக்காங்க. ஐக்கிய ஜனதாதள கட்சியின் எதிர்காலத்தை பொறுத்தவரை 2030 ஆண்டு வரை கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. நிஷாந்த் தீவிர அரசியலில் நுழைந்து 5 ஆண்டுகளுக்குள்ள தன்னை ஒரு முதிர்ந்த தலைவரா நிலைநிறுத்தி கொண்டா 2030 ஆண்டுக்கு பிறகும் ஐக்கிய ஜனதாதளம் பீகார்ல அரசியல் சக்தியா நீடிக்கும். ராஜ்யசபாவுக்கு நிதிஷ்குமார் சென்றது பீகார் அரசியல்ல அவரது நீண்ட பதவி காலம் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறியா தான் பலரும் பார்க்கிறாங்க.